ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ட்ரைப் கிங்கோட போனஸ் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் ரொம்ப டேஸ் ஆகிருச்சு. அண்ட் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிவிடுங்க. அண்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா மறந்துடுவேன், என்னால் போடவும் முடியாது. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோடய இன்ஸ்டா டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அன்கட் சீட்ஸ்லாம் டெலகிராமில் தான் போடுவேன். எஃப்எஃப்பும் லைக் எஃப்எஃப் ஸ்டோரிஸ்லாம் இன்னொரு டெலகிராம் சேனல்லையும் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். என்னோட இன்னொரு யூடியூப் சேனலோட இதுவும் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள் வேணுன்றவங்க. அண்ட் கமெண்ட் மெயினாக பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைக் போனஸ் வேணும் இந்த பார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, சாரி ஃபார் தட் ஃபிக்ஸஸ். அண்ட் நான் ஓட்டிங் வச்சுருந்தேன் லைக் நேமுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதோட நேமும் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ புதுசாக இனிமேல் நான் போட போகிற எல்லா ஒன் ஷாட்டாக எஃப்எஃப் எல்லாத்துக்குமே அந்த நேம் தான் வைக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் பெண்டிங்கான போனஸ் பார்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ போனஸ் இல்லைனா அதுக்கு அடுத்த லைக் 2 ஷாட்டுன்னா அந்த இது இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நேம் ரிவீல் நடக்கும். இன்னமும் ஓட்டிங் போயிட்டு தான் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக சேனலில் இருக்கிற போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மறக்காமல் ஓட்டிங் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கும் சரி, உங்களோட 2 ட்வின்ஸும் சரி, நீங்கள் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனாலும் நிறைய டைம்ஸ் குழந்தைங்க கேட்டிருப்பாங்க, என்ன தான் ஒரு அம்மா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த மதரோட லவ் பசங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சின்ன குழந்தைங்களும் எப்போ அம்மா வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜங்குக்கு வந்துருவாங்க. அம்மா அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க, அங்கே சில வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைக் இப்படி தான் எப்போல்லாம் கேட்டாலும் இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி ஃபியூ இயர்ஸ் போகுது. கிட்ஸும் கேட்குறத நிறுத்திடுறாங்க. சரி, அம்மா வரப்போகிறது கிடையாது, அப்பா நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் இருக்காரு, அம்மா வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான், நம்மளை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது உங்கள் மேலே. இப்படியே தான் லைக் ஒரு 5 இயர்ஸ் ஆகிறது. இப்போ உங்கள் 2 குழந்தைங்களுக்குமே ஒரு 10-11 இயர்ஸ் ஆகிருது. ஸோ அப்போ தான் லைக் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஒரு மாதிரியான சவுண்டெல்லாம் அவங்க லைக் காட்டுக்குள்ளார தானே இருக்காங்க. அப்போ ரொம்ப ஒரு மாதிரியான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. லைக் சவுண்டு அது டக்குன்னு கேட்டுரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அலர்ட் ஆவாங்களே, அந்த மாதிரி தான் அலர்ட் ஆகிட்டு சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே லைக் வெப்பன்ஸோடு நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா நிறைய பேர் வராங்க. அங்கே வந்தவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு ஜங்குக்கும் அஸ் அ லீடராக அந்த ட்ரைபுக்கு அவன் தானே கிங்கு. ஸோ அவன் தான் முன்னாடி நிற்கிறான். யார் வராங்க, யார் வந்தாலும் நண்பர்களா எதிரிகளான்னு தெரியாதாலும். ஸோ அவர் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு, பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஷாக்கு. அவர் ஐஸில் அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. எஸ், அங்கே நின்றுட்டுருக்கிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். இப்போ நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. லைக் ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு முன்ன இருந்ததை விட இன்னமும் ரொம்ப அழகாக தெரியுறீங்க. ஜங்குக்கு அவரோட கண்ணில் டியர்ஸ் அவ்வளோ தேங்கி நிற்கிது. கிட்ஸுக்கு என்ன தான் லைக் அவங்க அம்மாவோட மூஞ்சி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கிட்ஸ் எல்லாம் யார் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட டோட்டல் இதே உங்கள்
என்ன சொல்கிறது, நீங்கள் முன்னே இருந்ததை விட இங்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இப்போ டோட்டலாக அது அப்படியே சேஞ்ச் ஆகி இருக்குது. நீங்கள் யாருன்னு வந்து அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியல. சிலருக்கு வந்து ஒரு வேளை குயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ அழுகு, கண்ணில் அப்படியே தாரத்தரே தண்ணி கொட்டுது. உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கும் வந்து அப்படி தான் இருக்குது. ஜங்குக் வேகமாக வராரு, நீங்களும் வரீங்க. 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து லைக் ஜங்குக் வந்து அவ்வளோ ஹாப்பியாக லைக் வந்து அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வழியுது. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் வந்து ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து கிஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சா உனக்கு இங்கே திரும்பி வர? போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு கூட உனக்கு இல்லைல்ல? சொல்லிட்டு என்னால் போக முடியாது ஜங்குக், அதனால தான் நான் சொல்லாமல் போனேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா இத்தனை வருஷமாகவும். சரி, இப்போ நீ திரும்பி வந்துட்டால, திரும்பி போக மாட்டால? போக மாட்டேன், எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன். நான் போன வேலை என்னவோ எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். திரும்ப உன் கூட இருக்க வந்துட்டேன் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை அப்படியே வந்து தூக்கி பிடிச்சிட்டு சுற்றுறாரு. அப்படியே சிரிக்கிறீங்க. லைக் வந்து அப்படியே வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து அப்படியே வராங்க. நீங்கள் அப்புறம் ஜங்குக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளோட ராணி திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து என்ன லைக் ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போனவங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஜங்குக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எனக்கு தெரியுது நீங்கள் வந்து திடீர்னு எப்படி வந்து வருவாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்ற எல்லாமே இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம ராணி வந்து இந்த இடத்த சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட வேலைகள்னு சிலது இருக்குல்ல, அதை முடிக்கிறதுக்காக தான் அவங்க கிளம்பி போனாங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கூட தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லாருக்குமே வந்து ஒரு மனசாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை இருந்தாலும் திரும்ப விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற இதுவும் வந்து இருக்குது. அப்படியே போக போக அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் விட்டுட்டு, ஸோ மற்றவங்களாம் வந்து திரும்பி பார்க்குறாரு, யார் இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. லைக் வந்து பசங்க பொண்ணுங்க அப்படின்லாம் இருப்பாங்களா. ஸோ வந்து அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் 6 பேர் அண்ட் அவங்களோட பேர்ஸு அண்ட் நிறையா வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் வந்து வெளியில் நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ மரத்துக்கு லைக் ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க? இனிமேல் இவங்களும் நம்ம கூட இங்கே தான் இருக்க போகிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், நான் சொன்னேன் நான் இங்கே இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்தேன், நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வளர்ந்தோம் அப்புறம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸு அவங்களோட பேர் எல்லாமே இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. ஜின் அவங்களோட பேர் வந்து ஐஷு அண்ட் வந்து ஷூகாவோட பேர் ஆனி, ஜிஹோப்போட பேர் வந்து நிவி அண்ட் வந்து ஜிமினோடது வந்து நம்ஜுனோடது வந்து பிரியா, ஜிமினோடது வந்து ஸ்ரீ, டேங்கோடது வந்து யாக்ஷி. இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா வளர்ந்து ஒன்றா ட்ரைனிங் பண்ணவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் வந்து ஜங்குயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே. அவ்வளோ வந்து லைக் வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து நீங்கள் குழந்தைங்க எங்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. குழந்தைங்களா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க 2 பேருமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பு தான் அதிகம். லைக் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ திடீர்னு நீங்கள் திரும்பி வந்ததுமே வந்து இப்போ எதுக்கு வந்திருக்காங்க, எங்களுக்கு தான் நீங்கள் தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த கோவம் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருமே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. திரும்பி பார்த்தா காணோம். எங்கே போனாங்க இவங்க? ஸோ புரியுது, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து புரிஞ்சிருது. நீ கவலைப்படாத, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. புரியுது, நான் பார்த்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள விட்டுட்டு போனேன், அவங்க மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி
நீங்களும் வந்து சொல்கிறீங்க அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் திரும்ப வந்தது தான். இனிமேல் எப்போ விட்டுட்டு போக மாட்டேல, போகவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்கள இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து வந்து இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு அங்கே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த 5 இயர்ஸில் மணி ஏர்ன் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து அங்கே நிற்கிது கண்டெய்னர்ஸ்குள்ளார. ஸோ வந்து ஜங்குக்கையும் அண்ட் அந்த மெம்பர்ஸு அந்த நாட்டில் இருப்பாங்கல்ல, சின்ன நாடாக தானே இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 வருஷத்தில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி காட்டுறீங்க. அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செம்மையாக லைக் இந்த மாதிரி இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லைல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. தொட்டு பார்க்குறவங்க ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா அவங்கெல்லாம் தரையில் தானே வந்து படுத்து இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பெட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இதெல்லாம் தொட்டு போகும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ வந்து இதாக இருக்குது. அந்த மாதிரியான இதில் தான் வந்து எல்லாருமே வந்து இது எல்லாமே வந்து எங்களுக்கு தானா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு தான், உங்கள் எல்லாருக்காகவும் தான் வந்து நான் இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எதெல்லாம் தேவைப்படும்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பொருட்கள்லாம் இதெல்லாம் வந்து புதுசாக ஒன்று வந்து பார்க்கும்போது நமக்கு அது வேணும் அப்படின்னு தோணல. அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எந்தெந்த மாதிரியான தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு லைக் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸு அவங்களோட இதெல்லாமே வந்து இருக்கும்ல, அவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி அவங்களும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. ஃபியூ டேஸுமே வந்து கிட்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட வரவே இல்லை. நீங்களும் எவ்வளவோ அப்ரோச் பண்ண பார்த்துருந்துருப்பீங்க, அப்ரோச் ஆகியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்தாலே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்டு செட்டில் தான் வந்து கிட்ஸ் இருப்பாங்க. இனிமேல் பேசவே கூடாது, நமக்கு அம்மா தேவையில்லை, நம்மள அம்மா எல்லாமே வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த கோவம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது 2 பேர்த்துக்குமே. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம மெத்தோடு தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேருமே பிடிச்சி கட்டு போட்டு லைக் வந்து என்ன சொல்கிறதுனா லைக் வந்து துணியை பிடிச்சி தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து தூக்குறீங்க. என்னங்கடா என்ன, நானும் சரி போன போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் கோவமாக இருப்பீங்க, அப்படி இப்படி ஏதாவது பண்ணால் சரியாயிரும்னு பார்த்தா என்ன, நான் வாங்கிட்டு வந்தது எதையும் வந்து நீங்கள் வாங்கிக்கல, அவ்வளோ ஆசையை நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தால அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த கிட்ஸுக்கு வந்து லைக் வந்து உங்கள்கிட்ட பேசவும் விருப்பம் இல்லை. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க, எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வந்து ஹக் பண்ணுறீங்க. இதை பாருங்கள், அம்மா பண்ணது தப்பு தான், ஆனால் நான் உங்களுக்காக தான் வந்து போனதே. எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் போனது காரணமே வந்து இதுதான். எனக்குன்னு சில வேலைகள் அங்கே இருந்துச்சு, அதை முடிச்சே தான் ஆகணும், அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். எனக்கு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு அதை முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை இன்னமும் வந்து நான் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இவ்வளோ நாள் நான் அங்கே இருந்தேன். இதெல்லாமே வந்து வாங்குறதுக்கு காசுன்னு ஒன்று வேணும், அதெல்லாம் சம்பாதிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ வருஷம் நான் அங்கே இருந்தேன். இனிமேல் நான் வந்து அங்கேருந்து இங்கேருந்து போக மாட்டேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன். அம்மா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போனது தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க சரியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. கிட்ஸும் வந்து அப்படியே வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக லைக் வந்து 1 வீக் ஆகி இருந்திருக்கும். 1 வீக்குமே கிட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஃபைனலாக வந்து உங்களையும் வந்து நீங்களும் வந்து எல்லாம் அவங்க ஃபேமிலி ஒன்றாயிருச்சு அப்படின்ற இது இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
ஜங்குக்கும் வந்து அந்த ஹக்கில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் கிட்ஸை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஜங்குக்கு வந்து உங்களையும் கிட்ஸு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. கடைசியாக நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. எனக்கும் தான் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியே அந்த ஃபேமிலி மூமெண்ட் போகுது. லைக் அந்த நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து கொண்டு போயிருந்திருப்பீங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போயிருந்திருப்பீங்க. அண்ட் வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு தேவைப்படுறது இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து போயிருந்திருப்பீங்க. ஒரு மினி லைக் வந்து ஒரு மினி டவுன் மாதிரி அந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்கவுங்க பேரெல்லாம் இருப்பாங்களே எல்லாருமே வந்து சீக்ரெட் ஏஜென்ட், ஸ்பை அந்த மாதிரி ரொம்ப வந்து இதாக இருந்தவங்க தான். ஸோ அதனால் அங்கே வந்து என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்த்து இங்கேருந்து அங்கே கொண்டு போய் எதெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு நிறையா வாங்கிட்டு வந்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்களும் சரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க பேர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்குறாங்க. அண்ட் கிட்ஸுக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து எஜுகேஷனுன்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து நார்மலாக இருந்த அந்த ட்ரைப் வந்து நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் வந்து அவங்களோட பேர் எல்லாருக்குமே சேர்ந்து அது இன்னமும் பெட்டரான ஒரு பிளேஸாக சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த காட்டிலே வந்து ஒரு பாதையையும் வந்து உருவாக்குறீங்க. வண்டி வந்துட்டு போகிற அளவுக்கான ஒரு பாதையை வந்து உருவாக்குறீங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னமும் சிலதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து சிலதெல்லாம் இன்னமும் வந்து கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் கிளம்பி போய் இன்னமும் இதெல்லாம் தேவைப்படுதில்ல, நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து பால்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ அதனால் மாடுகள்லாம் வந்து மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து வாங்க போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து அங்கே எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறீங்க. லைக் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தணும், இந்த காடை எப்படி வந்து நமக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அவங்க எல்லாமே சரியாக பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்குறீங்க. சில மிஷின்ஸு, சில ஃபோன்ஸு, இந்த டிவி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த டவரும் இருக்கும், சிக்னலுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த டவரும் வந்து மினி டவர் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து செட்டப் எல்லாம் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இன்னமும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து போகுது. நிறைய விஷயம் வந்து அங்கே கற்றுக்குறாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் அப்படியே வந்து அவங்க மாடு, ஆடு, கோழி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்திருப்பாங்கள்ல. இதெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துறது, எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. மாடுக்குன்னு தனியாக பிளேஸு, அண்ட் கோழிகளுக்குன்னு தனியாக பிளேஸு, ஆடுகளுக்குன்னு தனியாக பிளேஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இனிமேல் கஷ்டம் அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற எல்லாம் எப்படி அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அங்கே பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது, கம்ஃபர்டபுளான லைஃப். எல்லார் வீட்லேயும் வந்து பெட்டு, அந்த அடுப்பு அப்படின்றது வந்து எல்லாரோட வீட்லேயும் வந்து உருவாக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது எல்லாத்தையுமே அங்கே வந்து உருவாக்கி அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. அப்பப்போ வந்து ஏதாவது தேவை அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிடிஎஸ் மெம்பர்ஸ் போகிறது, இல்லை நீங்கள் போகிறது, போயிட்டு கொஞ்சம் நாளில் திரும்பி வருது, அந்த மாதிரியான அந்த ரொட்டீன் லைஃப்பாக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வந்து நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி குட்டியாக அகெயின் ஒரு பேபி கேர்ள் பிறக்குது. ஃபஸ்ட்டு பிறந்த ட்வின்ஸ் 2 பேருமே பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ பிறக்கிற அந்த க்யூட்டான பிரின்சஸ் வந்து உங்களை மாதிரி தான், அச்சசல் டிட்டோ உங்களை மாதிரியே தான் வந்து இருப்பாங்க.
அண்ட் இதுதான் ஹாப்பி எண்டிங். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொக்கையாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு தெரியலை. அண்ட் வந்து OT7 ஒன் ஷாட்ஸ்லாம் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ OT ஒன் ஷாட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து OT7 ஒன் ஷாட்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் போடுங்க. லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஹைப் ஆகி நிறைய பேருக்கு காட்டும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற இதில் வந்து ஹீரோயினோட பேர் என்ன அப்படின்றது ரிவீல் ஆகப்படும். அதுக்கு முன்னாடி நான் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஓட்டிங்கும் இருக்குது, மறக்காமல் ஓட்டிங் இன்னமும் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப டிலே ஆகி தான் போட்டுட்டேன். ஸோ இனிமேல் டெய்லியும் வந்து வரும், இல்லை அட்லீஸ்ட் ஒன் டே விட்டு ஒன் டே வந்துடும். டிலே பண்ணதுக்கு சாரி. பாய் பாய்.